கான்ட்ராக்ட்னும் போது அது டெம்பரரி, உடன்படிக்கைன்றது மரணம் பிரிக்கும் மட்டும். கான்ட்ராக்டை இங்க்ல எழுதுறோம், ஆனா உடன்படிக்கைன்றது ரத்தத்தால் எழுதப்படுகிறது. கான்ட்ராக்ட் இருக்கும் போது பலி செலுத்தப்பட தேவையில்லை, ஆனா உடன்படிக்கை போது எப்பவுமே ஒரு பலி செலுத்தப்படுகிறது, ஒரு விலக்கிரயம் கட்டப்படுது. தேவன் நம்மோட வச்சிருக்கிறது கான்ட்ராக்டா உடன்படிக்கையா? இப்ப கான்ட்ராக்ட்னா அர்த்தம் கான்ட்ரிபியூஷன் குத்தா போதும். கவனன்ட்னா என்னது? முழுமையா அர்ப்பணிக்கிறது. நம்ம ஒரு கான்ட்ராக்ட் கீழே இல்லை. கர்த்தர் அப்பப்போ நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஆசீர்வாதத்தை சில்லறை மாதிரி போட்டு அப்படியே வாழ்ந்து சேர்ந்துடா பரலோகத்தில் அடிபட்டா பரவாயில்ல அப்படின்ற ஒரு சிஸ்டம் கீழே நம்ம இல்லை. ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தலாம். உடன்படிக்கை என்ன அர்த்தம் தெரியுமா? என் வாழ்க்கையை கர்த்தர் சொல்றார் நம்மளை பார்த்து, நான் முழுமையா என்னையே அர்ப்பணிச்சிருக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கும்படி, உன்னை வாழ வைக்கும்படி, உன்னை தலை நிமிர்ந்து உன் வாழ்க்கையில மேன்மைகளை கொண்டு வந்து நீ வாழும்படி உன்னை நான் என்னையே அர்ப்பணிச்சிருக்கிறேன் அப்படின்றார். We are not under a contribution, we are under a covenant.